श्री परमात्मने नमः। ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। अर्जुन विषादयोगः। அத்தியாயம் 1 ஸ்லோகம் 14. तत श्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधव पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदद्मतुः तत श्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधव पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदद्मतुः. அத்தியாயம் 1 ஸ்லோகம் 14. பொருள். இந்த ஸ்லோகத்தில் வெண்ணிற குதிரைகள் பூட்டப்பட்ட அழகிய தேரில் அமர்ந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களுடைய தெய்வீக சங்குகளை முழக்கினர் என்று பகவான் வேதவியாசர் கூறுகிறார். இங்கு ஒரு முக்கியமான செய்தி மறைந்து உள்ளது. கௌரவர்கள் எழுப்பிய சத்தம் வெறும் போரின் ஆரவாரம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் முழங்கிய சங்கு தர்மம் தொடங்குகிறது, அநீதிக்கு முடிவு நெருங்குகிறது, இறைவன் நீதியின் பக்கம் நிற்கிறார் என்ற தெய்வீக அறிவிப்பாகும். வெண்ணிற குதிரைகள் தூய்மையையும் தேரில் சாரதியாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் இறைவன் நம் வாழ்க்கையை வழி நடத்துவதையும் குறிக்கின்றன. அர்ஜுனன் மனிதனின் மனதை குறிக்கிறார். மனிதன் தனது வாழ்க்கையின் தேரை இறைவனிடம் ஒப்படைத்தால் அவன் சரியான பாதையில் நம்மை வழிநடத்தி செல்வான். இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நம் வாழ்க்கை என்ற தேருக்கு இறைவனே சாரதியாக இருந்தால் எந்த போராட்டமும் நம் வாழ்க்கையை வீழ்த்த முடியாது, நம்மையும் வீழ்த்த முடியாது. இறை வழிகாட்டுதலோடும் தர்மத்தின் பாதையோடும் நடப்பவருக்கு வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை காலை அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். வணக்கம்.